திருவாரூரில் தண்ணீர் இல்லாமல் நெற்சாகுபடி பொய்த்து போயிருக்கும் நிலையில் இந்த ஆண்டு பருத்தி சாகுபடியும் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணீரின்றி பருத்தி செடிகளை பூச்சிகள் தாக்கி வருவதால் மகசூல் பெருமளவு குறைந்துவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா, குறுவை சாகுபடிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே பொய்த்துவிட்டன. அதனால் குறைந்த அளவு தண்ணீர் பயன்பாட்டில் எள், பருத்தி, நிலக்கடலை போன்றவற்றை பயிரிட மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல், நன்னிலம், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் 22,000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பருத்திக்கு தேவையான தண்ணீர் கூட கிடைக்காமல் விவசாயிகள் அல்லல் பட்டு வருகின்றனர். பருத்தியை நாங்கள் தொடர்ந்து போடுவோம், அதுதான் எங்கள் பொருளாதாரத்தை ஓரளவு காப்பாற்றிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆண்டு பருத்தி தொடர்ந்து இந்த நாளத்தில் சாகுபடி செஞ்சு இந்த நேரத்தில் 2வது ஈல்டு பருத்தி எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் என்னாச்சு, போதுமான மழை இல்லாததுனால, அதாவது சுத்தமாக மழையே இல்லை. இங்கெல்லாம் மழைங்கிறது 0% கூட கிடையாது, ஒரு தூறல் கூட போடலை. அதனால பருத்தி விளைச்சல் மிக கம்மியாக போயிட்டு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆனால் ஒரு செடிக்கு 60 காய்களுக்கு மேல் இருக்க வேண்டிய நிலையில் 10-20 காய்களே இருப்பதாக இவர்கள் வேதனைப்படுகின்றனர். வறட்சி மட்டுமின்றி சப்பாத்தி பூச்சியின் தாக்குதலும் அதிகரித்திருப்பதால் செய்வதறியாது நிலைகுலைந்து நிற்கிறார்கள் பருத்தி விவசாயிகள். தை மாதம் போட்டோங்க, கடன் வாங்கி போட்டோம், இன்னும் பருத்தியே எடுத்த பாடில்லை. எல்லாம் பூச்சி விழுந்து சப்பாத்தி விழுந்து எல்லா சப்பையும் கொட்டி போயிட்டு நாங்கள் கடனாளியாக இருக்கோம். எடுக்கவும் வரமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் தான் பருத்தி எடுத்திருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பருத்தி இதெல்லாம் வாங்கியிருக்கோம், நிறையா பூச்சி மருந்து அந்த மருந்து சொல்கிறதெல்லாம் அடித்தும் எங்களுக்கு சரியில்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடந்த ஆண்டு ஏக்கருக்கு 25 குவிண்டால் வரை பருத்தி விளைந்ததாகவும் குவிண்டால் 6,000 ரூபாய்க்கு விற்பனையானதாகவும் கூறும் விவசாயிகள் இந்த ஆண்டு விளைச்சல் குறைந்ததால் கூடுதலாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜசேகர்.